இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தாங்க. இங்கே வந்து எல்லா பிரச்சனைக்கும் பூட்டு தான். ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்திருக்க இடம் பூட்டு முனியப்பன் கோவிலுங்க. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டம் ஐயன் திருமாளிகை கலெக்டர் பங்களா ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட சிறப்பே பார்த்திங்கன்னா பூட்டு தாங்க ரொம்ப சிறப்பு. கோயில் பூசாரிக்கிட்ட நம்ம இந்த கோயிலோட பற்றி நம்ம கேட்டு அதோட வரலாறு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயிலை பற்றி சிறப்பு சொல்லுங்கள். இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தாங்க. இங்கே வந்து எல்லா பிரச்சனைக்கும் பூட்டு தான் வேண்டுதல். அதாவது சண்டை சச்சரவோ, கேஸ் பிரச்சனையோ, இல்லை பண பிரச்சனையோ, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இங்கே வந்து பூட்டு தான் தீர்வு. பூட்டு வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நினச்சி வேண்டிட்டு பூட்டை சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் கொண்டு அங்கே பூட்டி சாவி எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுக்கணும். மறுபடி நீங்கள் நினச்சது நடந்து முடிஞ்ச பிறகு வந்து அவருக்கு நேர்த்தி கடனா கோழி அறுக்கலாம், கோழி வாங்கி விட்டுட்டு போகலாம், இல்லை கிடா வெட்டலாம், இல்லை காணிக்கையாக செலுத்தலாம். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஒரு காணிக்கை செலுத்திட்டு நீங்கள் போட்ட பூட்டை வந்து கழட்டி விட்டு போயிடணும். சப்போஸ் உங்கள் பூட்டு அடையாளம் தெரியல அப்படின்னா அந்த பூட்டு சாவி மட்டும் கொண்டு வந்து இந்த மாதிரி அவருக்கு நேர்த்தி கடன் செலுத்திட்டு இந்த மாதிரி பூட்டு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாவி மட்டும் வந்து அங்கே ஒரு தொட்டி இருக்குது, தொட்டியில் கொண்டு போய் போட்டுற வேண்டியதான். இது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கும், ரொம்ப பழமையான கோயில். இது வந்து கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் பங்களா ஐடிஐ பஸ் ஸ்டாப் இருக்குது, ஏற்காடு மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆலாங்கோட்டை முனிப்பனாக இருந்தது. அப்புறம் பூட்டெல்லாம் ஃபேமஸ் ஆகணுன்னு பூட்டு முனிப்பன்னு வச்சுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18, ஆடி 1, ஆடி 18 தான் நல்லா சிறப்பாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து பக்தர்கள்லாம் வேஷம் போடுறவங்க, அளவு குத்துறவங்க, அந்த மாதிரி வந்துட்டு அக்னி சட்டை எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் சாமியை உற்சவர் வந்து அலங்காரம் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு பூஜை போட்டு 1 மணிக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அன்றைக்கி நல்லா சிறப்பாக கூட்டம், செம்ம கூட்டம் இருக்கும், நிற்க கூட முடியாது, எல்லாம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி 18 நாள். கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7க்கு திறந்தோம் அப்படின்னா சாயந்தரம் 5 வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமை அமாவாசை டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி 7 மணி நேரம் இருக்கும். இந்த கோயிலில் பூவாக்கு கேட்குறதும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வரணும், சாயந்தரம் 5லேருந்து 6க்குள்ளே வந்து கேட்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பூட்டு வாங்கி போட்டுட்டு தொட்டில் வாங்கி கட்டிட்டு போகலாம். அதே போல் கல்யாண தடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட்டு வாங்கி போட்டு அதில் தாலி கயிறு வாங்கி கட்டிட்டு 3 முடிச்சு போட்டு இந்த மாதிரி எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பூட்டிட்டும் போகலாம். நிறைவேறின பிறகு வந்து பூட்டை வந்து கழட்டி விட்டுற வேண்டியதான். இந்த கோயிலை பாருங்கள், பூட்டு ஆயிரக்கணக்கான பூட்டுகள் இருக்குங்க. இந்த கோயில் வளாகத்தை சுற்றிலுமே பூட்டு தாங்க. எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கே எல்லாமே பூட்டு தான் போட்டிருக்காங்க. மரத்தோட வேரில், அப்புறம் மரத்தில், இந்த காம்பவுண்டு செவுத்து ஃபுல்லாகவே பூட்டு தாங்க. ஆயிரக்கணக்கான பூட்டுகள் இருக்குங்க. அதேமாரி தொட்டில், இந்த பூட்டு போட்டு ஒரே நாள்லேயே அவங்க பிரச்சனை தீர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்களாங்க. காலையில் பூட்டு போட்டு போயிட்டு சாயங்காலத்துலேயே நமக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சதுன்னா வந்து பூட்டை ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள், ஒரு வாரம், அது மாதிரி சில நாட்களையே நம்ம குறைகளை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிட்ருக்காரு இந்த பூட்டு முனியப்பன் கோயிலுங்க. அதோட சிறப்புங்க. அதே மாதிரி நிறைவேறிச்சுன்னா கிடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, இது மாதிரி பல பொங்கல் வைக்கிறது, சக்கரை பொங்கல். அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கலைன்னா படிப்புக்காக இங்கே வந்து வேண்டிட்டு போகிறவங்க, குடிக்கிறவங்க வந்து கயிறு கட்டிக்கலாம் இங்கே வந்து. அதுக்கப்புறம் குடிக்காமையே நிரந்தரமாகவே குடிக்காமையே இருந்திருக்கிறாங்க.
மாமியார் மருமகள் சண்டை அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் மாமியார் மருமகள் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பாங்களாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. அதுக்காகவும் இங்கே வந்து வேண்டிகிட்டு போயிட்டுருக்காங்களாம்மா. அதேமாரி திருடு போன பொருள் மீட்டு கொடுக்கறதுக்காகவே, அதேமாரி நில பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முனியப்பா வந்து தீர்த்து வச்சிட்ருக்காருங்க. இங்கே பாருங்கள், வேர்லாம் இந்த பூட்டு போட்டு வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிருக்காங்க அந்த பூட்டில். முனியப்ப சாமிக்கு உற்சவர் சிலை இங்கே இருக்குங்க. அதே மாதிரி இது காளியம்மன் கோவிலுங்க. காளியம்மனுக்கு உற்சவர் சாமிங்க இது. வாங்க தரிசனம் பண்ணிக்கலாம். ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம முனியப்பனை தரிசனம் பண்ணிக்கலாம். ஹாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.